ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு மார்க்கெட்ல நெறைய அதாவது என்ன மாரிலாம் இவ்வளோ நாளா வந்து பேட் நியூஸா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ, இன்னைக்கு என்னதான் பேட் நியூஸ் இருந்தாலும், அதையெல்லாம் தாண்டி ஒரு நெறைய குட் நியூஸஸ் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நெறைய நியூஸஸ் நடந்திருக்கு. நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த நியூஸஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸஸ். அதில ஃபர்ஸ்ட்டு சின்னதா ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கனடா வந்து இந்தியா கூட வந்து க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்க்கு வந்து ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது 1. அடுத்து 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ இதுவரைக்கும் யுஎஸ் கூட வந்து ட்ரேட் டீல் வந்து அக்ரீமெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாத ஒரே ஒரு ரீசன்னால, அ இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து அ ஆயில் வாங்குறத இன்கிரீஸ் பண்ண போறதா வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து 2ண்ட் நியூஸ். ஸோ 3 நியூஸ் என்ன அப்படின்னா, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ். அ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வெர்சஸ் இந்தியா. ஓகேங்களா? ஒரு மேசிவான ட்ரேட் டீல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷமா பெண்டிங்ல இருந்த அக்ரீமெண்ட்ஸ் எல்லாமே சைன் ஆயிருக்கு. இதனால என்னன்னா, டாரிஃப் வந்து ஏகப்பட்ட பொருட்களுக்கு வந்து 0% ஆக்கியிருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ட்ரேட் டீல் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். யூரோப்பியன்ஸ்க்கும், இந்தியன்ஸ்க்கும் இடையில வந்து ட்ரேட் டீல் வந்து மெகா ட்ரேட் டீல் ஒண்ணு நடக்கப் போகுது அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதான். பட் நெறைய இதுக்கு வந்து 0 ஆக்குவாங்கன்னு நான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அது வந்து ஒரு பெரிய இனிஷியேஷன் தான் அப்படின்னு சொல்லணும். யாரெல்லாம் இப்ப அதாவது யுஎஸ் வந்து யார் கூடலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்கலாம் வந்து இந்தியா கூட வந்து ஒரு நல்ல ட்ரேட் டீல் இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாரி ஆக்சுவலி இன்னைக்கு மட்டும் எவ்ளோ அமௌண்ட்டுக்கு வந்து அந்த ட்ரேட் அக்ரீமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6.4 லேக் குரோர்ஸ் ஓகேங்களா? 6.4 லேக்ஸ் குரோர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து ட்ரேட் டீல் வந்து அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? இது யாருமே வந்து எதிர்பார்க்கல. ஸோ ஒரு மேசிவான ட்ரேட் டீல்ன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு அதனால நிஃப்டி வந்து வேற லெவல்ல காலையில ஒரு ஜிக்ஸாக்லயே இருந்துச்சு. பட் குளோசிங்க்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா, ராலினா ராலி சரியான ராலி குடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஆ ஸோ வந்து யாருமே எதிர்பார்க்கல. நெறைய பேத்துக்கு ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து, இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே அந்த ட்ரேட் டீல் மூலமா வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் ஓகேங்களா? அ அது எப்படி சொல்றது? நான்லாம் வந்து அந்த ட்ரேட் டீல்ஸ ரீட் பண்ண செம்ம ஹாப்பி நானு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி கார்ஸ் இருக்குல்ல, நம்ம லக்ஸுரி கார்ஸ். ஸோ அதுக்கு மொதற்கொண்டு டாரிஃப். ஒரு சில காருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ரேட் வந்து 2.2 crore இருக்கு. இந்த ரிலாக்சேஷனுக்கு அப்புறம் 1 crore வந்து ரெட்யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்ப ரீசென்ட்டா யாராவது அந்த மாடல்லாம் பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே வயித்தெரிச்சல் பட்டுருப்பாங்க. "என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஒரு காருக்கு வந்து 1 crore பக்கம் வந்து இந்தியன் அமௌண்ட்ல வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால இத எப்படி பார்க்கிறதுன்னே தெரியல. வேற லெவல் ட்ரேட் டீல் தான். ஸோ, நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்குதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஸோ என்னதான் மார்க்கெட் ரெக்கவரி ஆனாலும், இன்னைக்கு டேக்கு ரெக்கவரி ஆயிருக்கு. பட் வந்து ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது, அது அப் ட்ரெண்டுக்கு மாறிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ, இப்போ வரைக்கும் அப் ட்ரெண்ட் மாறல. ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு இன்னும் நெறைய பாயிண்ட்ஸ் மேல ஏற வேண்டியிருக்கு. அது ஏறுனா மட்டும் தான் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். என்னடா அவன் ஸ்டார்ட்டிங்ல வந்து நல்லா சொன்னான். இப்போ வந்து என்னென்னமோ சொல்றானே அப்படின்னு நெனைக்காதீங்க. ஸோ அதையும் நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போதைக்கு டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது நெகட்டிவ்ல சைட்வேஸ்ல இருக்கே தவிர, மேபி ஆ குளோசிங்ல ரெக்கவரி ஆயும் க்ளோசிங் மூடி வைக்கலாம். பட் இப்போதைக்கு நான் நடக்கிறத சொல்றேன். இது வந்து இப்போ நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதே மாரி குளோசிங் வச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஓப்பனிங் ஒரு பாயிண்ட்ஸ்க்கு மேல வந்து ஒரு கேப் டவுன் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இப்படி குளோசிங் வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் ரெக்கவரி ஆவாங்கன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் வந்து அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா, இப்ப வந்து 25,220ல வந்து நிஃப்டி க்ளோசிங்கு. இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி தான் சப்போர்ட் குடுத்திருந்தான். ஓகேங்களா? ஆம் 25,220க்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்டின்னா, 350 மைனர் ரெசிஸ்டன்ட் ஆவும். 500 வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டாக ஆக்ட் ஆகும். இன் கேஸ் கேப் டவுன் ஆகும் பட்சத்தில் 25,060 உங்களுக்கு வந்து ஒரு மைனர் சப்போர்ட் ஆவும். அதுக்கு கீழ வந்து 24,900 நேத்துமே வந்து பார்த்தீங்களா, ஆ இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் செம்ம அடி. கிட்டத்தட்ட 9:30 வரைக்கும் கீழ இறங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் ரெக்கவரி ஆனுச்சு. ஓகேங்களா?
ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா கொஞ்சம் க்ரூசியல் தாங்க. ஓகேங்களா. இன்வெஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் க்ரூசியல் தான் மத்தியானம் வரைக்கும். ஆக்சுவலி மத்தியானத்துக்கு மேல தான் யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ட்ரேட் டீல் அக்ரீமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து லாஸ்ட் 1 ஹவர்ல வந்து சரியான ரெக்கவரி மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கு கேப் டவுன் ஆகக்கூடாது. ஆச்சு அப்டின்னா திரும்ப வந்து கொஸ்டின் மார்க் தான் நிஃப்டிக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாரி ஓவரால் ட்ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ இன்னும் வந்து லோயர் ஹை ஃபார்மேஷன் தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா. லோ போது, ஹை போது, லோ வருது, திரும்ப ஹை போது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் ஃபார்மேஷன்ல தான் இருக்கு. ஆ ட்ரெண்ட் வந்து இப்போ வரைக்கும் டவுன்ல தான் இருக்கு. இன்னும் வந்து எந்த ட்ரெண்ட் ரிவர்சலும் நமக்கு கிடைக்கல நிஃப்டில. பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி தாங்க இன்னைக்கு ரெக்கவரி. ஆக்சுவலி நேத்து வந்து நல்ல ஒரு க்ளோசிங் நல்ல செல்லிங் வந்திருந்தது. ஸோ திரும்ப வந்து அந்த ஜோன்குள்ளேயே போயிட்டான். ஸோ அந்த ஜோனை உடைப்பான், கீழே வருவான்னு எதிர்பார்த்தேன். திரும்ப அந்த ஜோன்குள்ளேயே இருக்கான். அவன் வந்து சைட்வேஸ் இன்னும் வந்து பில்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த சைட்வேஸ்லேருந்து அவன் எப்போ வெளியில் வர்றானோ அப்போ தான் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ஒன் சைடான ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். அது வரைக்கும் அந்த சைட்வேஸ் வந்து கண்டினியூ ஆகும். நிஃப்டி ஐடி அந்த ட்ரெண்ட் லைன் அவன் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கான். ஓகேங்களா. அவன் வந்து நான் அந்த ட்ரெண்ட் லைனை விட்டு போமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வருது இப்போது. ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கான் இப்போதைக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் இருக்கான். ஸோ ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் கீழே வந்தான்னா செல்லிங் இருக்கும். இல்லை அப்படின்னா பையிங் தான் இருக்கும். ஏன்னா ஐடி வந்து முன்னாடி இருந்து ரொம்ப செல்லிங் ஆனது இப்போ கொஞ்சம் ரெக்கவரி மோடில் இருக்கான். ஸோ ரிலையன்ஸ் அந்த 1367 சொன்னேன். கரெக்டாக டச் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஸோ இன்கேஸ் நாளைக்கு கேப் டவுன் ஆகுது, கீழே செல் ஆகுதுன்னா இதை உடச்சிச்சுன்னா அப்படின்னா 1327. ஸோ நான் இது வரைக்கும் வந்து ரெக்கவரி ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸ்டில் ஆன் டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா. இவனும் ஸ்டில் ஆன் டவுன் ட்ரெண்ட் தாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இறங்கியிருப்பான், ஏறியிருப்பான், திரும்ப இறங்கியிருக்கான், ஏறியிருக்கான், இப்போ திரும்ப இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து 1327 வந்துட்டான் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஒரு 15-20% வந்து கரெக்ஷன் ஆயிரும். ஸோ இதுலேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரிலையன்ஸில். ஓகேங்களா. ஹெவி வெயிட்ஸான ஹெச்டிஎஃப்சி பார்த்தலாம். நீங்கள் ஹெச்டிஎஃப்சி நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துருந்தான். பட் வந்து ட்ரெண்ட் லைன் அதாவது அவன் மேலே அப் ட்ரெண்டுக்கு மாறுறான் அப்படின்னா 938 பிரேக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இவன் வந்து இப்போ 926 இருக்கான். 938 பிரேக் பண்ணுச்சுன்னா திரும்ப வந்து ட்ரெண்டு மாறும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ஓகேங்களா. ஓகே. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் வந்து நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்குதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.